வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சனி, சுக்கிரனும் 8ல் தான் இருக்கார். சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு உடையவர், 8ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டுக்கு உடையவரும் அதே 8ஆம் வீட்டு. இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னா, நமக்கு தனவரவை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. ஆனால் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் அது அப்படி நடக்கக்கூடிய காரியமும் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியானதாக அமையும். அந்த மாதிரியான விஷயந்தான் அது. என்ன காரணம்? 10க்கு உடையவன் 8ல் இருக்கான். தொழிலில் நான் இந்த மாதிரி நான் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பேர் கிடைக்கிறது. இது ரொம்ப நான் ஒரு காமெடியாக சொன்னால், ஒரு படத்தில் ஒரு சிலையை போட்டு விவேக் உடச்சிடுவார். உடைச்சிட்டு அதை அவசரமாக அதை போய் செட் பண்ணும்போது பின்னால் வேண்டிய பட்டெக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கு மேலே தலையை வச்சிடுவான். அது அந்த பையர் ரொம்ப சந்தோஷப்படும். ஐயோ, இப்படி ஒரு கற்பனையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனால் அந்த நடப்பதே நமக்கு நன்மையாக முடிந்துவிடும். அதுபோல் சில சூழல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நண்பர்களால், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தமால் சில நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. என்னென்னா, 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சூரியனோட ராகு, அதுக்கப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அதனால் நம்முடைய கலீக்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இவங்களெல்லாம் நன்மைகள் வரும் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாற்றம் பெறுகிறார். எப்போ? 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஷுவராக ஏதாவது ட்ராவல் இன்வால்வ் ஆகும். நாம் ஏதாவது ஒன்று தனிப்பட்ட ரீசனுக்காக போயிட்டு வருவோம், இல்லையா ஒரு அஃபிஷியல் மேட்டர்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ண வேண்டி வரலாம். அது உடனே அது முடிவாகி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் ஆஃப் த மந்த் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். வண்டி வாகனங்களை இயக்கும்போது பரிபூர்ண கவனத்தோடு இயக்கலைன்னா ஏதாவது பிரச்சனை, ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அந்த ஆட் ஹவர்ஸில் வண்டி ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் யோசித்து செயல்பட. ஏதோ மறந்துட்டேன், இதை விட்டேன், முக்கியமான டாக்குமெண்ட்டை விட்டேன், கவனமாக செயல்படுங்க. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், ஒரு லாங் ஜேர்னிலாம் போகிறீங்கன்னு சொன்னால் தெய்வத்தை வணங்கிட்டு செய்வோம். நார்மலாக நம்ம இதில் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போப்பா அப்படிமோ. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு அவேர்னஸோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. குறிப்பாக வயதானவர்கள் தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. பிரச்சனையில் போய் மாட்டுப்பீங்க. ஆனால் ரொட்டீன் அஃபேர்ஸில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களே என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எல்லையாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு எங்கேயோ தடிக்க விடுறோம், ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுறது, கொஞ்சம் கவனமாக நான் போயிருக்கலாமே அப்படின்னு அப்புறம் நினைப்பீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், கவனமாக செயல்படுங்கன்னு சொல்லி. இந்த ஒரு காஷன் தேவை நிச்சயமாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும். பெரிய அளவு ஒரு விஷயம்லாம் நடக்கும்லாம் நான் சொல்ல. ஆனால் ரொட்டீன்ஸு சரியாக நடக்க கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னா என்னாகும்? உடல் உபாதை, தன நஷ்டம் இதெல்லாம் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, மிகவும் அவசியம். அது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில்
இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.